மக்களே, வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். இன்றைக்கான பதிவில் 9ஆம் வகுப்பு சமூகவியல் புதிய புத்தகத்திலிருந்து நகராட்சி தலைவராக பெரியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்கள் 1917ஆம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியில் பெருந்தலைவராக பதவி வகித்தார். அவரது பதவி காலத்தில் ஈரோடு நகராட்சி மக்களுக்கான முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற முனைப்பும் காட்டினார். 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் அப்படின்ற முறையினை பெரியார் செயல்படுத்தினார். இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இத்திட்டத்தினை முதல்ல செயல்படுத்தியவரும் பெரியார் என அறியப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா நகராட்சி தலைவராக பெரியார் எந்த ஆண்டு வகித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1917ஆம் ஆண்டு. எந்த நகராட்சியில் பதவி வகித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈரோடு. அதுக்கப்புறம் ஈரோடு நகராட்சி மக்களுக்கான முறையான எந்த வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி முனைப்பு காட்டினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடிநீர் மற்றும் சுகாதார வசதி. அடுத்து 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் அப்படின்ற திட்டத்தை செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார். எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1919. இந்திய நகராட்சி நிர்வாகங்கள் வரலாற்றில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் அப்படின்ற திட்டத்தை முதல்ல செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1919. தேங்க்யூ.